அறம் காக்க கூடி நிற்கிற ஆண்டோர் நிறைந்த இந்த சபையை வணங்கி அவர் அறிமுகம் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வேற இருக்காருன்னு பயந்துட்டேன். என்ன சொல்லிட்டாரு? இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு தமிழர் நலன், அது சார்ந்த நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு மற்றும் நலத்திட்டங்கள். இதில் முதலில் நம்ம தமிழ் சார்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி சித்தாந்தம் சார்பாக நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த போடியம் திமுக மாதிரி இருக்கு. அது பார்த்துக்காங்க, திமுக சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுருக்காங்க. இங்கே தமிழக அரசியலில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஏதோ தமிழை காப்பாற்றுற மாதிரியும், நாமெல்லாம் ஏதோ ஹிந்திக்காக போராடுற மாதிரியும், இவங்கெல்லாம் ஏதோ தமிழர் கலாச்சாரம் நரம்பெல்லாம் கொண்டைக்கும், நாமெல்லாம் என்னமோ நார்த் இந்தியாக்காரங்க கட்சி நடத்துகிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? தமிழகத்தில் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழர் பண்பாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பேசுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது. பேசுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பேசுகிற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்துத்துவம் மட்டும்தான். சரி, நம்முடைய சித்தாந்தம் என்ன? யாராவது சொல்லுங்க, நம்முடைய சித்தாந்தம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன? அது நம்ம மேலே போடுறது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. சரி, நம்ம சித்தாந்தம் விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அரசியல் சித்தாந்தம் சொல்லுங்க. அரசியல் சித்தாந்தம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வருது இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வருது இல்லை, டெக்னிக்கலாக இருக்குது. அட்வொகேட்ஸ் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸில் வருது, அவர் சித்தாந்தம் சொல்லுங்க. வெரி குட், அதுதான் நம்ம சித்தாந்தம். இன்டெகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம். எப்பவுமே தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மட்டும் சொல்லிடுது என்ன, அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம உறுப்பினர் அட்டையில் கையெழுத்து போட்டு சேருகிறோம். நம்முடைய சித்தாந்தம் என்பது இந்திய சித்தாந்தம், சுருக்கமாக இந்துத்துவம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம், இன்டெகிரல் ஹியூமனிசம். எப்படி கம்யூனிசம் இருக்கிறதோ, எப்படி சோசியலிசம் இருக்கிறதோ, எப்படி முதலாளித்துவம் இருக்கிறதோ, அதுபோல இந்த தேசத்திற்கென்று இருக்கிற சொந்த சித்தாந்தம் ஒருங்கிணைந்த மனிதத்துவம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்முடைய சித்தாந்தம். நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து இந்த தேசத்திற்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறது, இந்த தேசத்திற்கென்று ஒரு உயிர் இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய சித்தாந்தம். நம்முடைய தேசத்தினுடைய ஆன்மா பாரத மாதாவாக எழுதி நின்று கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறது. அதை போல இந்த உலகம் முழுமையும் நாம் ஒரு குடும்பமாக நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதரை மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரையும் நாம் மதிக்கிறோம். இதுதான் உலகத்திற்கு நாம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு சமிட் உலக மாநாடுகளில் போகும்போது மோடிஜியினுடைய பேச்சை அனைவரும் சுற்றி நின்று கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால்
மோடிஜி என்கிற தனி மனிதனுக்கு மாத்திரம் கிடைக்கிற வெற்றி இல்லை, அது நம்முடைய சித்தாந்தத்திற்கு கிடைக்கிற வெற்றி. இங்க இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களில் பயணிக்கும் போது இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தம், இந்த மண்ணினுடைய சொந்த அரசியல் சித்தாந்தத்தில் பயணிக்கிற ஒரே அரசியல் கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய அரசியல் இருக்கு இல்லையா, நம்முடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கு மதச்சாயம் பூசி பூசி ஒருபுறம் நம்முடைய தர்மத்தை மதம் என்று கற்பித்து கற்பித்து நம்முடைய வாழ்வியல் முறையை மதம் என்று ஒரு புறம் சொல்லி நமக்கு மதம் கிடையாது, நம்முடைய அறம் மதம் அல்ல. திருவள்ளுவர் எதை அறம் என்று சொல்லுகிறாரோ, பகவத்கீதை எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ, அதுக்கு வெள்ளைக்காரன் பேர் வைக்க தெரியாம ரிலிஜன் பேர் வச்சுருக்கான். ஏன்னு சொன்னா தர்மம்ன்ற ஒரு கான்செப்ட் வெஸ்டர்ன்ல இல்லை, ரிலிஜியன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இல்லை. ரிலிஜன் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு டிரான்ஸ்லேஷனா மதம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பு. மதம் என்கிற வார்த்தைக்கு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நம்பிக்கை இப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியும். மதம் ஆச்சரியங்களை கடந்துவான்னு சொல்லுகிற ஒரு விஷயத்தை மதம் என்று எப்படி சொல்ல முடியும்? ரிலிஜன் அப்படின்றது என்னன்னா, ரெலிகேர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை. ரெலிகேர் என்று சொன்னால் பிடிப்பு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் மீது பிடிப்பை ஏற்படுத்த வைப்பது தான் ரிலிஜன். பைண்டிங் கான்செப்ட், நம்ம வந்து பைண்ட்லெஸ், உச்சபட்ச விடுதலைக்கான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு மனிதனும் இந்த இந்த தேசத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்துவாக பிறந்திருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலையை அடைவதற்கான, அதாவது இறைநிலையை அடைவதற்கான, முக்தி நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் கருதுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது காமன், எல்லாருக்கும் காமன். இன்டெகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம். இது விடுதலைக்கான ஒரு வழிமுறை. நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ் எதிலெல்லாம் திக்கி தடுமாறி கொண்டிருக்கிறதோ அதுல இருந்து தான் நம்மளுடைய இந்தியன் சயின்ஸ் ஆரம்பிக்கும். பிளாக் ஹோல், பிளாக் ஹோல்னா என்னன்னு அதை கண்டுபிடிக்கவே முடியலன்றாங்க. ஆனால் நாம் ஆரம்பிச்சதே அங்கே இருக்கலாம். கடவுள் துகள் கண்டுபிடிக்கவே முடியல மாடர்ன் சயின்ஸாக, நம்ம ஆரம்பிச்சது அங்கே இருக்கலாம். யூனிவர்ஸை பற்றி எங்களால் படிக்க முடியும்னு சொல்கிறாங்க, நம்ம ஆரம்பிச்சது அங்கே இருக்கலாம். ஒரு படி இப்படி கற்பனை பண்ணிக்க, முக்கோணமாக அவன் கீழே இருந்து மேலே ஏறிட்டு இருக்கான், நம்ம மேலே முதல்ல ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கணும். இந்த உச்சபட்ச உண்மையை புரிந்து கொண்டதுனால தான் என்ன பண்ணுறோம், அது சார்ந்த ஒரு அரசு, அது சார்ந்த ஒரு ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அது சார்ந்த நீதிமுறை, அது சார்ந்த குடும்ப முறை, அது சார்ந்த விருந்தோம்பல், அது சார்ந்த விவசாயம், அது சார்ந்த வணிகம், நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு கட்டமைப்பையும் அறம் சார்ந்து அமைத்திருக்கிறோம் நண்பர்களே. நம்முடையது மதம் அல்ல, இது அரசியல் தத்துவம், இது வாழ்வியல் முறை, இது நீதிமுறை, நீதி பரிபாலன முறை, சட்டத்தின் ஆட்சி. இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சிங்கிறது ஏதோ மிகப்பெரிய ஒரு லேட்டஸ்ட் எவால்மெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய தேசத்தில் சட்டத்தின் ஆட்சி என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வெஸ்டர்னில் போய் இந்த லா கான்செப்ட் படிக்கும்போது, நாங்கள்லாம் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது கிங் ஜார்ஜ் 6 அவர் அப்படி தூக்கி போட்டார் உரிமைகளை, அதுதான் மனித உரிமைக்கான முதல் பிரகடனம் அப்படின்னு படிப்போம். அவர் சும்மா லைட்டாக தூக்கி போட்டிருப்பார். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், ஒரு ராஜா, தமிழ் மன்னன் மனுநீதி சோழன், மனுநீதி சோழனுடைய மகன் தேரை ஓட்டி கொண்டு போகிறான். அங்கே ஒரு கண்ணுக்குட்டி மாட்டிக்குது. அந்த கண்ணுக்குட்டியினுடைய தாய் பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. என்னாச்சு நம்மளுக்கு தெரியும். அந்த இளவரசனை தேர்காலம் போட்டு கொண்டுடுறோம். அப்போ மனுநீதி சோழன் கிட்ட அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் கேட்குறாங்க, நீ பண்ணது எப்படி நியாயம், நீ பண்ணது எப்படி நியாயம்? உன்னுடைய மகன் வந்து தெரியாமல் பண்ணினான், அவன் தெரிஞ்சு போய் அந்த கண்ணுக்குட்டியை கொள்ளல, நீ எப்படி வந்து தேர்காலம் வச்சு ஏற்றலாம்? பாருங்க, மினிஸ்டருக்கு ராஜா கிட்ட கேட்குற அதிகாரம் இருந்தது, நம்ம பண்ணது, நீங்கள் பண்ணது எப்படி தர்மம் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ மனுநீதி சோழன் சொல்கிறான்,
நான் தண்டனை கொடுத்தது என்னுடைய மகனுக்கு இல்லை, எனக்கு. ஒரு மன்னனாக அந்த பசு அடைந்த வேதனையை என்னுடைய மகனை இழந்து நான் அனுபவிக்க வேண்டும். அதற்காக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. யாரோ ஒரு ராஜா ஆட்சி செய்யல, அங்கு இருக்கிற தர்மம், அங்கு இருக்கிற அறம் ஆட்சி செய்கிறது. அவ்வளவு பெரிய உன்னதமான கான்செப்ட் பாருங்க. சட்டம், நீதி, தர்மம், அறம் என்ன சொல்லுகிறதோ அது நடத்தப்பட வேண்டும். அப்போ இந்த நம்முடைய வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, இந்த வாழ்வியல் முறையை தமிழகத்தில் நம்மை தவிர யார் பேசணும்? நம்முடைய அறத்தை, நம்முடைய பண்பாட்டை நம்மை தவிர யார் பேசணும்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த அறத்தை மதமாக கற்பிக்கிற ஒரு பிற்போக்கு தத்துவம் தான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டு, நாம் முதலில் புரிந்து கொண்டு, அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள், தமிழருடைய வாழ்வியல் முறை, தமிழருடைய நாகரீகம் இப்ப கீழடி 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 கீழடின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. கீழடியில் ஒரு தெய்வத்தின் சிலை கிடைத்தது அப்படின்னு சொல்லி மாஃபா பாண்டியராஜன் வந்து அறிவிச்சார். அது எந்த தெய்வத்தினுடைய இறை ரூபம்னு சொல்லவே இல்லை சார். அதுக்கப்புறம் அந்த சிலை கிடைத்ததற்கு பிறகு கீழடியை பற்றி பேசுவதே விட்டுட்டாங்க. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் பேசு. அங்கு கிடைத்திருப்பது ஒரு இந்து இறை ரூபம். அங்கே கிடைத்த சின்ன பானை ஓடு, சின்ன கல், மணி, குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க. அந்த கீழடியில் கிடைத்த அனைத்து விஷயங்களும் புத்தகமாகவே வெளியிடப்பட்டது. ஆனால் அங்கு கிடைத்த இறைவனின் சிலை என்பது இப்பொழுது வரை வெளியிடப்படவே இல்லை. நாம என்ன சொல்றோம்? அதை காட்சிப்படுத்து. தமிழன் யார் அப்படின்னு தெரியும். இப்போ சித்தாந்த ரீதியாக தமிழர்களோடு நாம் எந்த அளவுக்கு, அதாவது தமிழுக்காக, தமிழ் பண்பாட்டிற்காக பேசுபவர்கள் நாம் தான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் இல்லையா? அடுத்து மொழிக்கு வரும். தமிழ் மொழியை பொறுத்தவரை சார், இங்க வந்து தமிழை பற்றி பேசாதவனே கிடையாது. அரசியலை பொறுத்தவரை அடுக்குமொழி பேசி ஏமாற்றுவது, அழுத்தம் திருத்தமாக பேசி ஏமாற்றுவது, கரகர தொண்டையில் பேசி ஏமாற்றுவது, விதவிதமாக ரகரகமாக தமிழை வைத்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய எதிரில் இருக்கிற திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை பாருங்க. ஈவேரா என்ன சொல்றார்? தமிழ் ஒரு துரு பிடித்த மொழி, திருக்குறள் ஒரு துரு பிடித்த புத்தகம், அதை தூக்கி போடுங்க. சிலப்பதிகாரம் ஒரு பழமைவாதம், தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி வன்மத்தை கற்கிற அவர் என்ன சொல்றார்? தமிழினுடைய எழுத்துக்களை எல்லாம் அகர வரிசையில் அகற்றிவிட்டு ஏபிசிடியில் எழுதுங்க தமிழை அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்றைக்கு இதை இந்த திராவிட அரசாங்கங்கள் தமிழகத்தில் நிகழ்த்தி விட்டனர் தான். உங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்களுக்கு தமிழ் சரளமாக எழுதப்படுகிறது? மனசாட்சி சொல்லுங்க. உங்கள் வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்? இலக்கியம் படிக்கிறதுலாம் அடுத்த விஷயம், தெரியாது. அதாவது கம்பராமாயணம், திருக்குறள், சிவக சிந்தாமணிலாம் இல்லை, தினத்தந்தி, தினமலர், வாரமலர், இதுதான் தமிழகத்தில் திராவிடம் செய்திருக்கிற சாதனை. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பேசவே தெரியவில்லை என்று சொன்னால், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழை படிக்கவே தெரியவில்லை என்று சொன்னால், தமிழ் என்ன ஆகும்? இவங்க இருக்கவங்கலாம் தமிழ் தமிழ்னு பேசி என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மொழிக்கு, ஒரு மொழியினுடைய தலைமுறைக்கு எழுத்து வடிவமே தெரியவில்லை,
படிக்கவே தெரியவில்லை அப்படின்னு சொன்னா அந்த மொழி எப்படி வாழும்? அந்த மொழியினுடைய இலக்கியங்களை யார் படிப்பாங்க? எழுத்து வடிவம் இல்லாம நரிக்குறவ பாஷை மாதிரி ஆகிட்டு தமிழ் வெறும் பேச்சு வடிவம் மட்டும் இருக்க இன்றைய கால பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் ஏபிசியில் தான் தமிழ் எழுதிட்டு இருக்காங்க. உண்டா இல்லைங்களாமா? ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா குரூப் 2ல் பாஸ் பண்ண ஒரு பொண்ணு இறந்துருக்கு. சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு. இந்த சூசைட் நோட்டை பாருங்கள், டிவிலாம் காட்டினாங்க. ஏபிசியில் தான் எழுதி வச்சுருக்கு. தமிழ் லெட்டர், அவங்க அப்பா அம்மாவுக்கு எழுதின ஒரு தமிழ் லெட்டர். சூசைட் பண்ணும்போது எமோஷ்னலாக தான் இருப்பாங்க இல்லையா? எமோஷனில் கூட தமிழ் எழுத்துக்கள் வரல, தெரியல. பாவம். குரூப் 2ல் பாஸ் பண்ண ஒரு நல்ல படித்த ஒரு பெண்ணுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியல. இதுதான் இன்றைக்கு தமிழினுடைய நிலை. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழினுடைய நிலை. எல்லாம் விட்டுருவாங்க. ரிப்பன் பில்டிங்கில் போய் தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சுட்டாங்களாம், தமிழ் வாழ்ந்துச்சான். தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுதி நில்லுங்க, தமிழ் வாழ்ந்துச்சான். இந்த விடிய அரசு வந்துச்சா, தமிழ் வாழ்ந்துச்சான். இஷிதாலி வந்துட்டாரா, தமிழ் வாழ்ந்துச்சான். என்ன யாரை ஏமாற்றுகிற நாடகம் இது? அரசியல் தாண்டி நாம வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது அரசியல் தாண்டி நாம ஆதங்கப்பட வேண்டிய விஷயம். யோசிச்சு பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியல. சரி, இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம்? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு. புதிய கல்விக் கொள்கையில் என்னன்னா, இந்திய திணிச்சாங்க, சமஸ்கிருதத்தை திணிச்சாங்க. புதிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்பட்ட ஒரே விஷயம் தமிழ். புதிய கல்விக் கொள்கையில் பாஜக திணித்த ஒரே விஷயம் தமிழ். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வரைக்கும், எம்எஸ்சி, எம்ஏ, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் தமிழை ஒரு மொழியாக கூட படிக்காமல் படிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நம்முடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், பயிற்று மொழி தமிழ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். இப்போ நம்ம ஒரு கருத்து பேசுகிறோம், காலையில் ரெண்டு நாளாக நம்ம பயிற்சி முகாமில் இருக்கோம். ஒரு கருத்து போதிக்கிறாங்க, எந்த மொழி பேசுகிறோம்? தமிழ். அது மாதிரி அறிவியல், கணிதம், அனைத்து மொழிகளும் தமிழில் எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை நம்மவர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் மேடையில் என்னால் பல பேர் அப்போஸ் பண்ணல, நான் க்ளோஸ் ரூமில் அதான் தப்பு சார், இங்கிலீஷ் தான் சார். அப்படி நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இங்கிலீஷில் கிடையாது. தமிழ் மொழியில் ஒரு குழந்தை படித்தால்தான் அந்த குழந்தை அதோடைய முழுமையான எக்ஸ்போஷரோட வெளில வர முடியும். ஏன் தெரியுங்களா? ஒரு குழந்தை யோசிப்பது தாய்மொழியில் தான், கனவு காணுவது தாய்மொழியில், வீட்டில் பேசுறது தாய்மொழியில், வழியில், கடையில் அது கேட்பது எல்லாமே தாய்மொழியில். அப்போது படிப்பது மட்டும் வேறொரு மொழி அப்படின்னு சொன்னால், வேறொரு மொழியை படிக்கலாம், 4 மொழி கூட குழந்தை கற்றுக்கணும். நாங்கள் வந்து ஒரு அறிவியலை வேறொரு மொழியில் படிக்கணும்னு வைக்கலாம், அந்த அறிவியல் அந்த குழந்தைக்கு அங்கேயுமா போயிடும், அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு அங்கேயுமா போயிடும். மனப்பாடலாம் பண்ணுவாங்க, மார்க்லாம் வாங்குவாங்க, இருக்காது. ஃபின்லாந்துக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஃபின்லாந்து நாட்டினுடைய கல்வி முறை உலகத்தின் நம்பர் 1 கல்வி முறை அதுதான். இந்த ஃபின்லாந்தில் போய் ஒரு ஸ்கூலில் நம்ம போகிறோம், நம்ம குடும்பத்தோடு போயிடுறோம், நம்ம குழந்தைகிட்ட போய் சேர்க்கணும். என்னங்க உங்களுடைய தாய்மொழி கேட்குறாங்க, தமிழ்னு சொல்கிறோம் வைங்கள. நம்முடைய ஒரு குழந்தைக்காக ஒரு தமிழ் டீச்சர் அப்பாயின் பண்ணுவாங்க ஃபின்லாந்து எஜுகேஷனல் சிஸ்டம். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் அதனுடைய தாய்மொழியில் படித்தால்தான் என்னங்க முழுமையாக அந்த விஷயத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இது உலக கல்வி தத்துவம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி, தமிழ்நாடுனா தமிழ், கர்நாடகானா கன்னடத்தில், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தாய்மொழியில் படிக்க கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம
தாய்மொழியை திணித்திருக்கிறோம். இதுதான் உண்மை. தமிழகத்தில் தமிழ் மொழியை மோடிஜி திணிக்கக்கூடிய அளவில் இங்கே தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியை நம்ம திணிச்சோம், இந்தியை திணிச்சோம். இந்தியை எங்கே திணிச்சாங்க? இதில் இன்னொன்று நினைக்கிறீங்களா, முதல்ல கொடுத்த நம்ம ப்ரொப்போசலு இதை விட அருமையான ஒரு ப்ரொப்போசல். தமிழை வளர்ப்பதற்கு அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது. என்ன சொன்னாங்க, இந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்குல்ல, இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள ஒரு மொழியை படிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாணவன் இருக்கான் சார், அவனுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் 2 மொழி இருக்குமா, அவனுக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதில் ஏதாவது ஒரு மொழி ஆப்ஷன் ஆகும்பாங்க. அவன் படித்தான். நியாயமாக தேசிய கல்விக் கொள்கைக்கு ஊட்டிக்காரன் தான் போகிறேன், நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறோம். நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு. அதுக்கு இங்கே இருக்கவங்களாம் போகணும், நீ இங்கே திணிச்சிட்ட எங்கடா திணிச்சாங்க அப்படி சொன்னாங்க. இதை எதிர்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம், சரி இப்போ என்ன சொல்லிட்டோம், 3ஆவதாக ஒரு மொழி படிக்கணுமா. ஏன் படிக்கக்கூடாது? திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் 3வது மொழி இருக்கும், ஹிந்தி இருக்கும். நீங்கள் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுடைய தரமே மோசம் பாருங்க. ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பள்ளியில் செவ்வறு இடிஞ்சு விழுந்து, கழிவறையினுடைய சோறு இடிஞ்சு விழுந்து பிஞ்சு குழந்தைங்க இறந்தார். கொடுமை என்ன தெரியுங்களா, அந்த குழந்தைங்க இறந்து அப்படியே கிடக்குது. கொஞ்சம் குழந்தைங்க அடிபட்டு முனைகிட்டு கிடக்குது. இந்த 11வது 12வது மாணவர்கள் பெரிய மாணவர்கள் இருப்பாங்கல்ல, உதவி பண்ண ஓடி வராங்க. தடுத்துட்டாங்க. டீச்சர் சார் போவாங்க, அவங்க கிளாஸில் உட்காரு, இங்கே வெளில போ. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் காரில் வராங்க, ஹெட் மாஸ்டர் டீச்சர் அத்தனை பேர் 4-5 கார் இருக்குது. அப்படியே எல்லாரும் போய் இந்த செவத்தை புரட்டி போட்டு அந்த குழந்தைங்களை காரில் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் தான் காப்பாற்றுறாங்க. இவ்வளோ கேவலமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஏன் மாணவர்களை கொண்டு போய் எல்லாம் தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தான் ஹிந்தி இல்லை. ஏன் அரசு பள்ளியில் சேர்க்கறதுன்னா அங்கே ஹிந்தி இல்லை. இதுதான் டிஃப்ரெண்ட். இவங்க கல்வி கொள்கை நடத்துவதற்காக இங்கே ஹிந்தி வரக்கூடாது. ஏன்னா நடத்துகிறவங்க பூரா திமுக. மக்கள் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாணவனுக்கு 3ஆவதாக ஒரு மொழி படிக்கிற திறமை இருக்கும்போது ஏன் அவனுக்கு அந்த உரிமை மறுக்கப்படணும்? இப்போ என்ன சொல்கிறாங்க சார், நீ 3ஆவதாக ஒரு மொழி கண்டிப்பாக படிக்கிறீங்க, அது எந்த மொழியாக இருக்கணுன்றதை நீ சூஸ் பண்ணிக்கோ. ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்ன உங்களுக்கு பட்டியல், அந்த பட்டியலை மாநில அரசு முடிவு பண்ணிக்கலாம். இப்போது தமிழகத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமா இருக்காங்க? எவ்வளவு பேர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க. இவங்களால அவங்களுடைய தாய்மொழியை படிக்க முடியுதா? தெலுங்கு பேசுகிற மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ நீண்ட நாளைய போராட்டம். நம்முடைய புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்த ஆப்ஷன்லாம் வைக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியை படிச்சுப்பாங்க. தெலுங்கு பேசுகிற மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தெலுங்கை சூஸ் பண்ணிப்பாங்க, இந்தியை சூஸ் பண்ண மாட்டாங்க. மலையாளம் அவங்க மலையாளத்தை சூஸ் பண்ணிப்பாங்க. கேரளா மக்கள் இது சென்னை மாகாணமாக இருக்குது சார். சென்னையிலே பார்த்தீங்கன்னா மற்ற நான் சொல்கிறேன் இந்த மலையாளிஸு தெலுங்கு பேசுகிறவங்க இவங்க எண்ணிக்கை அதிகம், சென்னையிலே அதிகம். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சென்னை தலைநகரமாக இருக்குது, சென்னை மாகாணம். அப்போது இவங்கெல்லாம் அவர்களது மொழியை தாய்மொழியை ஒரு மொழியாக படித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அதை வேணாங்கிறா சார். அப்போது தமிழ் மீது இவர்களுக்கு இருக்கிற வன்மம் எவ்வளவு மோசமானது அப்படின்றத பாருங்க. தமிழ் பண்பாட்டின் மீது வன்மம் இருக்கிறது. நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துகிறான், நம்முடைய இறை ரூபங்களை கொச்சப்படுத்துகிறான், திருவள்ளுவரை கிறிஸ்டினுங்கிறான். மதத்தை கழிச்சுட்டு பார்ப்போம். நான் தான் சொல்கிறேன், மதத்தை கழிச்சுட்டு பார்ப்போம். ரோமிலிருந்து வந்த ஒருவர் தோமையார் தாமஸ், அவர் சொல்லி கொடுத்து தான் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தமிழ்ச்சி வாழ்வில் பால் கொடுத்த தமிழ் ரத்தம் ஓடுகிற தமிழனுக்கு கோபம் வரணுமா வரக்கூடாதா? யாருக்கு தமிழ்நாட்டில் கோபம் வந்தது? நமக்கு மட்டும்தானே வந்தது. அப்போ யார் தமிழர்களுக்கான கட்சி? இதுதான். அப்போ
தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழை காப்பாற்றுகிற தமிழில் நல்ல சாகம் என்ற நிலை என்ன ஒழிந்தது பாருங்க. இன்றைக்கு அந்த நிலை மீண்டும் வந்திருக்கிறது. பாரதியை மாதிரி மூடி வந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை எடுத்துக்கொள்வது, தேசிய கல்விக் கொள்கை பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக தமிழகத்தில் அமல்படுத்தி தமிழை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா தமிழ் என்கிற ஒரு அபூர்வமான ஒரு மொழி அழிந்தே போயிடும். ஏன் இவங்களுக்கு நம்முடைய இந்திய மொழிகள் மீது கோபம்? ஏன் இவங்களுக்கு சமஸ்கிருதத்தை மீது கோபம்? ஏன் தமிழின் மீது கோபம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். தமிழ் நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம்னா சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு வந்துடுவோம். நீ சமஸ்கிருதம். ஒரு விஷயம், இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பத்தில் வீட்டில் கெஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. வீட்டில் பர்மனெண்டாக யாருங்க இருப்பாங்க? அப்பா அம்மா மாமியார் மாமனார் கூட இருப்பாங்க. அந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வீட்டில் இருக்க மாட்டார். ஹவுஸ் ஓனரு இல்லை கறி கடைக்காரரு, பால் கடைக்காரரு, இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? அந்த வீட்டினுடைய உறுப்பினர் தான் இருப்பாங்க. தமிழினுடைய சொல், தமிழில் இருக்கிற சொல்லை தொல்காப்பியர் 4 வகைப்படுத்துகிறார். யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியம் தான் தமிழில் கிடைத்திருக்கிற இலக்கண நூலில் பழமையான இலக்கியம். அதுக்கு முன்னாடி அகத்தியம் கிடைக்கல. தொல்காப்பியர் என்ன சொல்றார்? திசை சொல், திரிச்சொல், இயற்சொல், வடச்சொல் 4 வகைப்படுத்துறார் தொல்காப்பியர். திசை சொல், திரிச்சொல், வடச்சொல், இயற்சொல். இந்த வடச்சொல்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 4 வகையில வடச்சொல் வருது இல்லையா, சமஸ்கிருத வார்த்தைகள். சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழில் தமிழ் சொல்லாகவே பயன்படுத்த அனுமதித்திருக்கிறார். நல்ல வார்த்தை கவனிங்க. தமிழ் சொல்லாகவே பயன்படுத்த அனுமதித்திருக்கிறார். வீட்டில் ஒருத்தன் வெளிய ஆள் கிடையாது, பால்காரன், தயிர்காரன், கறிக்கடைக்காரன் கிடையாது, வீட்டு மெம்பர். புரியுதுங்களா? தமிழில் இருக்கிற 4 சொல் வகைப்பாடுகளில் சமஸ்கிருதம் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழில் நம்ம வாய்ப்பாடு படிக்கும் போதே பார்ப்போம், சின்ன வயசுல ஷா, ஷா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏன் தமிழில் 247 எழுத்துல சேர்க்காம ஸ்பெஷலாக ஒரு 4-5 எழுத்து மட்டும் கேட்டகரியில் கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ் பெண், தமிழ் தாங்க தாய். சமஸ்கிருதத்துக்கெல்லாம் பெண் இது கிடையாது, உருவம் கிடையாது. சமஸ்கிருதத்தை சமஸ்கிருத தாயெல்லாம் கிடையாது. அது ஆண் தன்மை, அந்த மொழியினுடைய தன்மை இருக்கு இல்லையா, அது ஆண் தன்மை. தமிழ் தாய் பெண் தன்மை. கடினமான வல்லினமான வார்த்தைகள், வல்லினன்ற அந்த இலக்கணம் வேற, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற அந்த அழுத்தமான எழுத்துக்கள் இங்க இருக்கு. அதனாலதான் அப்படி தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு கிடையாது. அங்க இருக்கிற அத்துணை வார்த்தைகளும் ஒரே மொழி. ஆண் வடிவம் கொடுத்தால் சமஸ்கிருதம், பெண் வடிவம் கொடுத்தால் தமிழ். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளும், நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் இந்த 2 மொழிகளுக்கு பிறந்த குழந்தைகள். நம்ம வரலாற்றை நம்ம மறந்துட்டோம் சார். பிரச்சனையே நம்ம வரலாற்றை மறந்தோம். நம்ம யார்? நம்ம எல்லாரையும் சேர்த்தா சொல்லுவோம். நான் ஒன்று இது எதிரி திராவிட சங்கம் சொல்ல, நம்மளை நாமே திட்டிப்போம். நம்மளுள்ள கூட திட்டலாம். என்ன, எத்தனை பேர் கம்பராமாயணம் படிக்கணும், எத்தனை பேர் திருக்குறள் படிக்கணும், எத்தனை பேர் தொல்காப்பியத்தை படிப்பாங்க. ஒரு பக்கம் இனரூத்தும் நாராம் மலரணையர் கற்றதையே விரித்துரையாதார். நம்ம கிட்ட தமிழ் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கூட இந்த விஷயத்த நிறைய பேர் பேசுறது. அவன் சொல்லிட்டே இருக்கான், நீ தஞ்சாவூர்ல கூட உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம் அரபியில் நடப்பாங்க. லூசு பையன். ராஜராஜ சோழன் என்ன பண்ணணும், அத்தனை பண்ண முடியும். பிரகதீஸ்வரர் ஆலயம் சமஸ்கிருதம் வார்த்தை, ராஜராஜ சோழன் சமஸ்கிருதம். சார், சமஸ்கிருதம்ன்றது ஒரு அறிவியல் மொழி. இப்போ இங்கிலீஷில் படிக்கிறோம், பாட்னி படிக்கிறோமா, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ், செம்பருத்தி பூக்கு என்னங்க பொட்டானிக்கல் நேம்,
ஹைபிஸ்கஸ், ரோசா சைனன்சஸ் இங்கிலீஷில் தான் படிக்கிறோம். ஆனால் செம்பருத்தி மட்டும் இங்கிலீஷில் படிக்காமல் லத்தீனில் படிக்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸ் மனுஷனுக்கு மேன் படிக்க மாட்டோம் சயின்ஸில். ஹோமோசேப்பியன்ஸ் என்ன லத்தீன் வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐரோப்பிய மொழிகள் இருக்கு இல்லையா, எந்த மொழியில் படிச்சிருந்தாலும் ஏன் தமிழில் படித்தாலும் அந்த பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம் லத்தீனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உலகத்தில் எந்த மொழி மாணவன் படித்தாலும் அவன் எந்த மொழியில் படித்தாலும் அவனுக்கு புரியணும். அதனால் அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரே மொழியில் பின்பற்றப்பட்டு வருகிறது. எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு லத்தீன் அறிவியல் மொழியோ நம்முடைய கலாச்சாரத்துக்கு சமஸ்கிருதம் அறிவியல் மொழி. அவ்வளோதான் விஷயம். ஆச்சா, சோழனால தான் இன்னைக்கு நமக்கு, ராஜராஜ சோழனால தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் கிடைச்சது. நம்ம ராஜராஜ சோழன் படம் பார்த்துருப்போம். சிவாஜி நடிச்சிருப்பார். ரூமில் போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. அவர் தான் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் வெளில எடுத்துருவாரு. அடுத்து ஊவே சுவாமிநாதன், அவர் தான் எல்லாத்தையும் அச்சில் ஏற்கிறார். ராஜராஜ சோழனுக்கு இல்லாத தமிழ் பாசனம் வந்துருச்சு. அவனோட என்ன பெரிய இதுவா. ராஜராஜ சோழன் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு. அது இப்போ அந்த செப்பேடு எங்கே தெரியுமா இருக்குது? லேடன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பாருங்க போயிடுச்சு, தூக்கிட்டாங்க, கட்டிட்டாங்க. ஆனால் அந்த லேடன் செப்பேடுகள் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் அவன் போட்டிருக்கான் அந்த யூனிவர்சிட்டிக்காரன். அதில் போய் பார்த்தா, சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு புத்த விகாரத்துக்கு ஆனைமங்கலம் ஒரு ஊரை எழுதி வச்சுருக்காரு சோழன். அந்த ஆனைமங்கலத்துலேருந்து வருகிற வருமானம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கோயிலுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு தான். இப்போ அந்த கோயிலுக்கு காலி பண்ணிட்டாங்க. யார்? நம்ம நேப்பியர் பிரித்து போகிறோம் பாருங்கள் மெட்ராஸில். நேப்பியர் தான் அதுக்கு ஆர்டர் பண்ண கொடுத்தவர். கிறிஸ்தவருக்கு இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் எந்த கோயில் இடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் இடிக்கப்பட்டது. 365 சிலைகள் இருந்த அந்த புத்த விகாரம் அது இடிக்கப்பட்டு அந்த சிலைகள் எல்லாம் ஃபாரின் நடத்தப்பட்டுச்சு. இப்போ அங்கேயும் இப்போ அந்த ஊரில் சின்ன சின்ன சிலையெல்லாம் அங்கே கீழே ஒதுக்குறாங்க. அந்த ஊருக்கு அந்த நிலத்தை ஒதுக்குறாங்க சார். அப்போ என்னன்னா, ஒரு பெண் யானையை வைத்து அந்த நிலத்தை அளக்குறாங்க. அளந்து அந்த லேண்டை எப்படி சர்வே பண்ணாங்கன்றது அந்த செப்பேட்டில் இருக்குது. ஆச்சா, அந்த லேண்டுடைய இன்கம்மை எப்படி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அந்த செப்பேட்டில் இருக்கிறது 2 மொழி. காமனான விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தமிழில் போட்டிருக்காங்க. நிலத்தை எப்படி அளப்பது, இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம் இருக்குல்ல, சர்வேயிங் மெத்தடு, இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அவ்வளோதான். நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தன் வருவான் சார், அவன் இந்த செப்பேட் எடுத்து படித்து பார்த்தா அவனுக்கு புரியணும். அவ்வளோதான் மேட்டர். சமஸ்கிருதம் எவர் ஒருவருக்கும் சொந்தமான மொழி கிடையாது. ஆனால் அதில் சொந்தம் கொண்டாடுகிற உரிமை தமிழர்களுக்கு அதிகம். சமஸ்கிருதத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிரந்தங்கள் தமிழர்களால் எழுதப்பட்டது. பதஞ்சலி முனிவர் தமிழர், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். அப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிறத வைத்து நம்மை தமிழர்களுக்கு விரோதி போல, தமிழுக்கு விரோதி போல சித்தரிப்பது என்பதும் நம்முடைய, இப்போ என்ன, நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் சொன்னல லேண்ட் சர்வேயிங் மெத்தட் சொன்னல, இப்போ ஒன்றும் இல்லை, புயல் வருதுங்கிறாங்க, வரமாட்டேங்குது. ரெட் அலர்ட்டுங்கிறாங்க, அப்புறமா ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றிடுறாங்க. என்னென்ன கூத்து நடக்குது. ஆனால் நம்முடைய வேத கால முறைப்படி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார், ஏதோ ஒரு பேர் வந்தேன். அவர் என்ன சொல்றாரு, வேத கால முறைப்படி, வேதத்தில் சொல்லியிருக்கிற முறைப்படி நான் வந்து இந்த பஞ்சாங்கம் நம்ம சொல்கிறோம், அமாவாசைன்னா கரெக்டாக அமாவாசை வருது, பௌர்ணமினா பௌர்ணமி வருது, ஒரு நாளாக மிஸ் ஆகுதா நம்ம பஞ்சாங்கம் கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை வச்சு நான் எப்போ புயல் வரும்னு என்னால் சொல்ல முடியும். நான் 10 வருஷம் டேட்டாஸ் வச்சுருக்கேன், கரெக்டாக வந்துருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சமஸ்கிருதத்தெல்லாம் பெருக்க வச்சு சமஸ்கிருதத்தை மறக்க வச்சுட்டான்னு வைங்களேன், இதுக்கு வெளிநாட்டுக்காரன் பேட்டன் வாங்கிப்பான். நம்முடைய அத்தனை இங்கே சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னாப்பா வியட்நாமில், அமெரிக்காவில், லண்டனில், ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ்லையும் சமஸ்கிருதம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்முடைய அறிவுசார் சொத்துக்களை திருடுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போது மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் அமெரிக்காக்காரன் பேட்டன் வாங்கலாம். யார் போய் தடுத்தா? நீங்கள் நம்மாழ்வார்னு ஒரு தாத்தா, அந்த தாத்தா இந்துவாக இருந்ததுனால போய் தடுத்தார். அந்த ஒரு பெஞ்சமினாவோ
இல்லை ஒரு ஆபிரகாமாவோ மதமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் பக்கம் போகிறாரா? அப்போது இங்கே இருக்கிற எல்லோரையும் மதமாக்கி விட்டு நம்முடைய அறிவுசார் சொத்துக்களை திருட வேண்டும் என்கிற சதி நடக்குது. நாம் இதை சொன்னால் நீ கிறிஸ்டினுக்கு எதிரி முஸ்லீம். யார் கிறிஸ்டினுக்கு எதிரி முஸ்லீமுக்கு எதிரி? கிறிஸ்தவர்களே நாங்கள் வந்து எங்கே கூட இருக்காங்க. இந்த பயிற்சி முகாமில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இஸ்லாமிய நிலையில் கூட இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாக இருங்க, இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருங்க, இந்துக்களாக வாழ வேண்டுங்க. என்னுடைய மதமாற்ற அறிவுக்காக என்னுடைய உலகத்தின் உன்னதமான அறிவியலை சிதைச்சிடாதன்ற, உலகத்தின் உன்னதமான ஒரு வாழ்வியலை சிதைச்சிடாதங்க. இந்த மனித குலத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு இடம் இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், நம்முடைய வேதங்களில் இருக்கிற ஒரு ஒன்றும் இல்லை இல்லையா, ஜப்பானில் ஒரு டாக்டர் நம்முடைய வேதங்களில் ஒரு 2 ஓலை, ஒரு பனை ஓலை 2 ஓலைச்சுவடி இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு மலையில் போய் உட்காந்து அதை அப்படியே தியானம் பண்ணுறாரு. அந்த ஸ்லோகத்தை அவருக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் கிடைக்கும். இறங்கி வர்றாரு, ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாரு, சுட தண்ணி வைக்கிறாங்க, பயங்கர சூடாக போட்டு சார் தொட்டுறாரு, அப்படி கை வைக்கிறாரு, அந்த தண்ணி அப்படியே குளுமையாக மறுபடியும் எடுத்து குடிச்சாரு. அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு காதில் ஒரு பிரச்சனை, கை வச்சு சரி பண்ணுறாரு. சரி, இப்போ கதை ஒரு நினச்சிக்காதீங்க சார், உண்மை. அவர் கண்டுபிடித்த மதத்தினுடைய பேர் ரெய்கி. ஜப்பானில் அதிக பேர் பின்பற்றுகிற மதம் ரெய்கி. அது ஒரு மருத்துவ முறை. என்ன படம் பாது? ரஜினி படம் வருமே, சிம்ரன் பேட்டை போகிற சிம்ரன் வந்து இந்த உடம்பை சரி பண்ணுறது கை வச்சு இப்படி பண்ணுவாங்கல்ல, ரெய்கி. நம்முடைய 2 ஓலைச்சுவடி அதிலிருந்து ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதமும் ஒரு மருத்துவ முறையும் உருவாகி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நான் சொன்ன அந்த டாக்டர் வந்து கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்தார். நாம் என்ன சொல்கிறோம், எப்போ எங்கிட்ட ஒரு லைஃப் சயின்ஸ் அதுக்கு எடுத்து பிடிச்சி வராங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக வரும். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தமிழனுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? காவிரி நதிநீர் பிரச்சனை, எல்லையில் மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லுவோம். கச்சத்தீவு பிரச்சனை. நீங்கள் பாருங்கள், சிட்டுக்குருவியை சொல்கிற மாதிரி சொல்லுவோம். 2014 மோடிஜி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை ஒரு மனிதனாகவே அவன் பாதிக்கிறான். நம்முடைய இந்திய தமிழக மீனவர்களை அவன் வந்து பாதிக்க டெய்லி பேப்பரில் வந்து படித்து நமக்கு மறுத்து போன ஒரு விஷயமாக அந்த விஷயம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் படிச்சுட்டாங்க? 2 பேர். நீங்கள் எத்தனை பேர் செத்தாங்க? 3 பேர். இப்படி டெய்லி படிச்சுட்டு நம்ம 2014 ஆட்சிக்கு வாங்குவோம். ஒரு உயிரை கூட நாம் பறிக்க முடியாது, ஒரு உயிர் கூட. இன்னொரு விஷயம் சார், 2014 வைகோ நம்ம கூட இருந்தார் கூட்டணி. தேனாம்பேட்டையில் வந்து பேசுகிறார் எல்ஜிக்கு பிரச்சாரத்துக்கு தேனாம்பேட்டையில் வந்து பேசுகிறார் வைகோ. என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஏன் இப்பொழுது பாஜகவை ஆதரிக்கிறேன், ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் தெரியுமா? வாஜ்பாய் ஆண்ட 6 வருடத்தில் ஒரு மீனவர் கூட கடலில் சுட்டுக் கொல்லப்படவில்லை. போர்க்கப்பலை கொண்டு நிறுத்தி அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றினார், பேசினார். அப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் சார் நேரு ஒழுங்காக இருந்தால் இலங்கை தனிநாடாகவே போயிருக்காங்க தெரியுங்களா? சீனா இன்னைக்கு இருக்கிற சீனா கிடையாது. மெஜாரிட்டி நம்மகிட்ட வர வேண்டியது. கேட்குறான் நம்மகிட்ட வந்து, ஐயா எடுத்துக்கடா டிபேட். அதெல்லாம் முடியாது, போப்போம். ஏன் நாங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் ஒரு 30 வருஷம் இருந்துட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு நாங்கள் எங்கே பலுசிஸ்தான் பாகிஸ்தானில் பாதி பகுதி கேட்குறான். எந்த ஊர்லேயாவது நடக்குமா அப்படின்னா அராஜகம் எடுத்து போயா என்னுடைய தேசத்தை நீ உன் நாட்டோட மெரிச்சு பண்ணிக்கோன்னு கேட்டதை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொன்னாங்க இந்த நாட்டில் நடந்து. சார் ஒரு பிரதமரையே கொலை பண்ணிட்டு அதை வரலாற்றுலேருந்தே மறைச்சிட்டு லால் பகதூர் சாஸ்திரி
இங்கே வந்து தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி மர்டர் எல்லாருக்கும் தெரியும், இந்திரா காந்தி மர்டர் எல்லாருக்கும் தெரியும். ஏன் லால் பகதூர் சாஸ்திரி அவர் பிரதமர் தானே, ஏன் தெரில? ஏன் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டது? வெளிநாட்டில் வச்சு விஷம் வச்சு போனாங்களே, அவருடைய கொலையிலிருந்து தானே இந்தியாவில் வாரிசு அரசியல் ஆரம்பிக்குது. வாரிசு அரசியல் அங்கிருந்து தானே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தானே இந்திரா காந்தி உள்ள வராங்க. யார் அதனால் ஆதாயம் பண்ணாங்க? ஏன் நம்ம ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய கொலையில் யார் ஆதாயம் பண்ணாங்க? பண்டிட்ஜியினுடைய கொலையில் யார் ஆதாயம் பண்ணாங்க? எல்லாமே ஒரே டீம், இந்திரா காங்கிரஸ். சரி, அதை போன டாபிக் மாதிரி. அப்போ கடல் எல்லையில் ஒரு உயிர் கூட பறிக்கப்படாமல் நாம் தடுத்துருக்கோம் சார். எவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயம். இன்னைக்கு என்ன, கச்சத்தீவை கருணாநிதியும் இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து தாரை வார்க்கும் போது இந்தியா முழுசும் இந்தியா முழுவதும் 2 குரல்கள் வலுவாக வருது. ஒன்று நம்ம இங்கே ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தில் பார்லிமெண்ட்ல வாஜ்பாய் பேசுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஈழத்தில் உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஈழத்திற்காக பேசிய ஒரே தேசிய கட்சி பாஜக. இன்னும் சொல்ல போனா சிவசேனாவும் பேசிச்சு ஈழத்திற்காக. நம்முடைய இந்திய சித்தாந்தம் தவிர, நம்முடைய இந்துத்துவம் தவிர மனதார ஈழத்தமிழர்களை ஆதரித்தவர்கள் யாருன்னு கிடையாது. டெசோ மாநாட்டில் நம்முடைய அந்த தமிழீழ குழுக்களை நாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் இருந்து பல விஷயங்களை நம்ம செய்திருக்கிறோம் சார். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்த உச்சக்கட்ட ஈழப்போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரத தேசத்தில் பாஜக ஆட்சியில் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பெரிய கொடுமைகள் அங்கே அரங்கேறிக்கவே அரங்கேறிட்டாங்க. அந்த போர் நடந்திருக்கவே நடந்திருக்காங்க. ஒற்றை உயிருக்காக பழிவாங்குவதற்கு லட்சக்கணக்கு. அதில் சார் அப்போல்லாம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, முத்துக்குமார் இறந்துட்டாரு, நாங்கள்லாம் ஃபைனல் இயர் முடிச்சிட்டோம். அவ்வளோ ஒரு அந்த டைமில் வந்து ஈழத்துக்கு ஆதரவாக பேசாத இளைஞர்களே கிடையாது தமிழகத்தில். எல்லாம் இப்போ செதறிட்டாங்க. வந்து ஒரு 10 பேர் வந்து மே 17 கூட இருக்கான், அவங்க கூட எல்லாம் பண்ணால் பொண்ணு தான் இருக்காங்க, பசங்க கொஞ்சம் பேர் சீமான் கூட இருக்காங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் செதறிட்டாங்க. உண்மையை சொல்லுங்களா, ஈழத்தமிழர்கள் ஆதரவாக தமிழகத்தில் பேசுபவர்கள் இருக்க வேண்டிய இடம் பாஜக. அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிரி காங்கிரஸுடைய எதிரி பாஜக. ஈழத்தமிழர்களுக்கு என்றைக்குமே ஆதரவாக நின்றது, வரலாற்றில் நின்றது மீனவர்கள். நம்முடைய மீனவர்கள் படுகொலையை தடுத்து நிறுத்தியது. இவ்வளோ ஏன் சார் 5 பேரை தூக்கில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தார் மோடிஜி. அப்போ ரொம்ப இம்மிடியட் டென்யூர். நம்ம வந்து கொஞ்ச நாள் 5 மீனவர்கள் இங்கேருந்து போகிறாங்க. இலங்கை ராணுவம் பிடிச்சி கொண்டு போய் போதைப் பொருள் கடத்தினான்னு சொல்லி வழக்கு போட்டு நீதிமன்றமே அதே தூக்குலேருந்து காப்பாற்றுறாங்க. நம்ம ஒரே பஞ்சலாக சொல்லிடுறோமா, உள்ள அந்த டெப்த் மேட்டர் தெரிய மாட்டேங்குது. நீதிமன்றமே மரண தண்டனை கொடுத்துச்சு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு தேசம் தூக்கு தண்டனை விதித்த ஒரு குற்றவாளி, அவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் தானே. நம்ம வந்து இல்லை நீ தூக்கெல்லாம் போடுறது அனுப்ப தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அஜ்மல் கசாப்பிங்க வந்தான் சார், வந்துட்டு சுட்டானா? இல்லை, நம்ம மீனவர்கள் தப்பு பண்ணல சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூக்கு கொடுக்குறோம். பாகிஸ்தான் கேட்டால் கொடுத்துருவோமா? நம்ம தூக்கு கொடுத்த ஒரு குற்றவாளியை அவங்க நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? போதைப் பொருள் கடத்தினாலே தூக்கு தண்டனைன்னு சொல்லுது. இவங்க போதைப் பொருள் கடத்தினாக போய் கேஸ் போட்டாங்க. சட்டப்பூர்வமாக தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளியை நம்ம என்ன பண்ணோம்? உயிரோடு மீட்டு போனோம். எவ்வளோ பெரிய சாதனை! இந்த முதல்வன் படம் இருக்குல்ல, முதல்வன் படம், அது வந்து அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வராக உட்காந்துறாரு. ஒரு நாள் முதல்வராக உட்காந்து பல விஷயம் பண்ணுவார். நம்மால் என்ன பண்ணாங்க? இடைவெளிப்பா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை 107 சார், பல வருஷ பிரச்சனை. ஒரே நாள் அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வர் அந்த அடிக்கடி அந்த பையன்
தூக்கு காவிரி நெருங்கி காவிரி நெருங்கினாங்க. யாருங்க நீ சொல்ற? நீ காவிரி நதிநீர் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு நாள் முதல்வராக இருந்தபோது ஒரு நாளை நாம் அதை சாதிச்சிருக்கோம் சார். சார் காலத்துக்கும் தமிழர்கள் பாஜகவுக்கு நன்றியோடு இருக்காங்க. அவ்வளோ பெரிய சாதனை. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு விவகாரம் சும்மா இல்லாமல் அந்த காளையை கொண்டு போய் பீட்டாக்காரன் சொல்கிறான்னு சொல்லி, ஏன்னா அது ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாத அமைப்பு, இவங்களும் ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாத அமைப்பு, இந்திரா காந்தி சித்தாந்திக்காரங்க எல்லாம் நடக்கூடாது இங்கே ப்ரீடை கொண்டு வரணும். அவனுக்கு வேலையே என்னென்னா பீட்டாக்காரனுக்கு நம்ம ப்ரீடெல்லாம் அழிச்சிடும். டாக்ஸில் பாருங்களேன், இங்கே நம்முடைய நாட்டு நாய்களை பாதுகாப்பதற்காக எம்ஜிஆர் பீரியடில் சைதாப்பேட்டில் ஒரு நிறுவனம் வச்சார் சார். அழகு ஒரு டாக் இருந்தது, ஒரு டாக் அழிஞ்சிச்சு. மிச்சம் இருக்கிற நம்முடைய நாட்டு நாய்கள் ராஜபாளையம், கண்ணி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராமநாதபுரம் மண்டை நாய், கட்டைக்கால் அதெல்லாம் இருக்குது. இன்னும் கூட இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு மையம் வைக்கிறார். நம்ம யாருமே தெரியாது ஒரு மையம் இருக்குது. பீடாக்காரன் கண்டுபிடிச்சி அங்கே விலங்குகளை சரியாக பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு கேஸை கூட மூடிட்டான். ஜல்லிக்கட்டுலாம் முன்னாடி அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டாக்னா நம்ம சாப்பிட்றத சாப்பிடாது, அதுக்கு நம்மளை விட காஸ்ட்லியான ஃபுட்டு. அதுக்கு வந்து நகை வெட்டுறதுக்கு வந்து மூடிலாம் ஷாம்புலாம் போட்டு மூடி போடுற சோறுலாம் இருக்குது. பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்காங்க. நான் தான் என்ன, நம்ம சாப்பிட்றத நாய் சாப்பிடாதுன்னா நாய் கூட சாப்பிடாதையா நம்ம சாப்பிடணும். இதே அது கூட்டம் இருக்கு. அப்போது நம்முடைய நேட்டிவ் ப்ரீடெல்லாம் அழிச்சிட்டு அவன் ஒரு ஃபாரின் மார்க்கெட் கொண்டு வரதான் தான் பீட்டாவுடைய வேலை. இந்த பீட்டாக்காரங்களோட கையை கொடுத்துக்கிட்டு காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலில் சேர்த்து நம்முடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தடுத்தது காங்கிரஸ் திமுக. கொண்டு வந்தது நாம ஆரம்பத்திலே சொன்னோம், எப்பா எங்களுக்கு வந்து கோர்ட்டில் இருக்க மேட்டர், நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆக்டை போடுங்க அப்படின்னு அப்பயே சொல்லிட்டோம். நிர்மலா சீதாராமன்ஜி தமிழ்நாடு வரும்போது பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க வந்து சட்டம் இயற்ற உடனே உடனடியாக அதற்கு ஜனாதிபதியுடைய ஒப்புதல் பெற்று 48 மணி நேரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வச்சு. பொன்னார் வந்து ஒவ்வொரு முறையும் சொன்னார், அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடந்தே தீரும், நான் கண்டிப்பாக நடத்துவேன்னு சொன்னேன். நீட்டு விவகாரத்தில் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, இதை இப்போ நம்ம நட்டாஜி இருக்கார்ல, நம்ம தேசிய தலைவர், அப்போ அவர் ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார், அப்பயே நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் ரெடி பண்ணி கொடுங்க, அது நிறையா பலனளிக்கும் சொன்னார். இப்போ தான் அதை அமல்படுத்துகிறாங்க. சட்டத்தில் வந்து மாநில அரசாங்கங்கள் செய்கிற விஷயத்தை மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும். அண்ணல் அம்பேத்கர் அப்படி தான் வடிவமைத்து கொடுத்துருக்கிறார். அப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே எல்லாம் நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கச்சத்தீவு ஒரு நாள் மீட்கப்படும். பயிற்சி மாவில் கை தட்ட முடியாது, முடிச்சு சொல்லி கச்சத்தீவு ஒரு நாள் மீட்கப்படும். அது நம்மால் நடக்கும். பாருங்க, பண்பாடு, இலக்கியம், வாழ்வியல் முறை, நம்முடைய அறம், நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய விருந்தோம்பல், நம்முடைய இலக்கியம், இதெல்லாம் ஒரு பக்கம் காப்பாற்றும். நம்முடைய இறையியல் கோட்பாடு, நம்முடைய மெய்யியல், நம்முடைய இறை ரூபங்கள், நம்முடைய கோவில், நம்முடைய மருத்துவ முறை, நம்முடைய நாயினங்கள் வரை நாம் ஒரு பக்கம் காப்பாற்றோம். ஒரு புறம் காவிரி நதிநீர் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, ஒவ்வொரு விஷயத்திலும் மீனவர்கள் படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிடுறோம். சார், நீங்கள் மத்திய அரசாங்கம், நம்ம கூட இந்த சோஷியல் மீடியாலாம் கேட்போம், சும்மா இது பண்ணுறது நம்ம அதை கேட்கணும், நீ என்ன எங்களுக்கு ஓட்டு போட்ட போய் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி உண்மையே ஒரு நொடி ஒரு பொழுது கூட நம்முடைய மத்திய அரசாங்கமும் மோடி ஜீவன் நினைத்ததே கிடையாது. வந்ததிலிருந்து சார் ஒன்றும் இல்லை, வாஜ்பாய் 4 ஓட்டு போட்டார். வாஜ்பாய் 4 ஓட்டு போட்டதுனால தான் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் இருந்தது.
அந்த பொருளாதாரத்தில் வந்த காசு தான் 10 வருஷம் காங்கிரஸ் நல்லா சாப்பிடுச்சு. 1,76,000 கோடி 2G ஊழல் அதெல்லாம் இருக்கு. 1,76,000 கோடி எப்படி இந்த நாட்டுக்கு லாபம் வந்தது? வாஜ்பாய் போட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து. நிலக்கரி ஊழல் 5 லட்சம் கோடி, காமன்வெல்த் ஊழல் நம்ம ரெடி பண்ணி வச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக இந்த தேச பொருளாதார வளர்ச்சி அடைக்கிறது எல்லாத்தையும் அவங்க மாதிரி கொண்டு போனாங்க. வாஜ்பாய் 4 ரோடு போட்டார், மோடிஜி 8 ரோடு போடணும் முடிவு பண்ணார். இந்த ரோடு போட்ட கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும். வாஜ்பாய் தான் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்கா போனால் சாலைகள்லாம் சூப்பராக இருக்கு. கேட்குறேன், நீங்கள்லாம் வளர்ந்த நாடு, இந்த மாதிரி நல்ல சாலை போட்டு வச்சுருக்கீங்க, நாங்களும் இந்த மாதிரி போனோம், டிகிரி வச்சிட்டோம், நாங்களும் இந்த மாதிரி போனோம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? 10 நிமிஷம். நாங்களும் அது மாதிரி போனோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வளர்ந்த நாடுகளுக்காக இந்த ரோடு போட்டுருக்கீங்க, இந்த மாதிரி ரோடு போட்டதுனால தான் நாங்கள் வளர்ந்த நாடாக மாறிடலாம். பிடிச்சா வந்த உடனே எது நடக்குதோ இல்லையா எல்லாம் நானும். ஒரு காலத்தில் எங்கள் நேட்டிவ் உளுந்தூர்பேட்டையிலேருந்து மெட்ராஸ் வரணும்னா 7 மலை 7 கடல் நடுவில் பாதாள சுரங்கம் எல்லாத்தையும் தாண்டி பல போராட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் வரணும். அன்றைக்கி மனசார திருச்சியில் ஒரு பைட்டு இருக்கு, உண்மை திருச்சியில் ஒரு பைட்டு சங்க பைட்டு, இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டணும். என்ன பண்ணாங்களா, 4 மணிக்கு இங்கேருந்து ஆலந்தூர் வந்து எடுத்தோம். அதான் எங்கள் மீட்டிங் பாயிண்ட். மற்றவங்க பைக்கில் வரவங்க காரில் வரலாம், அங்கே போட்டு எல்லாம் ஒரே காரில் போகும். 4:30 மணிக்கு எடுத்தவன் 8:30 மணிக்கு திருச்சி ஆர்எஸ்எஸ் காரியத்தில் கொண்டு போய் கிடச்சிட்டாங்க. 4 மணி நேரம் திருச்சி. என்னடா பண்ணேன், ஏதோ ஒரு 10-15 அடிச்சுக்கு பாட்டை போட்டான், சரன்னு ஓட்டினான், சொல்லுன்னு கொண்டு போய் விட்டு கிடச்சிட்டேன். யாராவது இருந்துச்சு, வாஜ்பாயெல்லாம் இருந்துச்சு. அப்போது மோடிஜி என்ன பண்ணுறாரு, 8 ரோடு போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோடு டெல்லி டு இங்கே கொடுத்தாரு. 2வது ரோடு எங்கே கொடுத்தாரு தெரியுங்களா? தமிழ்நாடு கொடுத்தாரு. சேலம் விட்டு வச்சாங்க. ப்ரையாரிட்டி பாருங்கள். ரோடு கூட போடக்கூடாதுன்னு போராடின ஒரே ரூல்ஸ் பை ஊர் நம்ம ஊர் தான். உலகத்தில் இங்கே ரோடு போடுறான்னு போராடணும். அதில் என்னென்னா விவசாயம் அழிஞ்சிடணும். எப்படி? யார் இவர்? இப்போ மறுபடியும் போட்டுருவாங்க. திமுக வந்துச்சுல்ல, இப்போ வந்துருமாங்க 8 வழி 10 வழி எல்லாம் வந்து. ஒரு சின்ன கதை ஒன்று வேறு 10-5 நிமிஷம் தான் வேறு இருக்கு. எதிரில் வந்து ஒரு வீடு சார், ஒரு வீடு கேட்டது ஒரு கறி கடைக்காரன். அவன் என்ன பண்ணுவான், பயங்கர பெரிய கறி கடை, சிக்கன் மட்டன் அடிச்சு தூள். ஒரு நாளைக்கு 40 கடை, ஒரு நாளைக்கு 200-300 கோழி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு தட்டு போயிட்டே இருப்போம். அந்த எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், கார் எடுத்தார், ரிவர்ஸில் எடுத்தார். அந்த சிக்கன் கடையிலேருந்து ஒரு சின்ன கோழி, சின்ன சைஸ் கோழி வந்து அந்த கார் டயரில் மாட்டி செத்து போச்சு. எடுத்து பார்த்துட்டு ஐயோ செத்து போச்சு. சார் நான் காசு கொடுக்குறேன் சார், 140 ரூபாய். ஓ, காசாயா முக்கியம்? அந்த கறி கடைக்காரன் இல்லை வந்து காசாயா முக்கியம்? அருகில் ஒரு உயிரை கொண்டுட்டியே, ஜீவகாரன் என்னன்னு தெரியுமா உனக்கு? வரலாறு படிச்சிருக்கியா? ஜீவகாரன் என்ன தெரியுமா? ஒரு உயிரியா, உயிர் போயிடுச்சியா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காமெடியோ. அந்த மாதிரி தான் 8 வழி சாலை போட்டால் விவசாயம் இந்த லூசுங்க சொல்கிறது. தமிழ்நாடு கோயம்பேடு ஒரு ஏரியினுடைய சமாதி, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியினுடைய சமாதி, மதுரை உயர்நீதிமன்றம் ஏரியினுடைய சமாதி, வள்ளுவர் கோட்டம், டி நகர், அது வெள்ளக்காரன் வீட்டிலே போயிடுச்சு. டி நகரே ஏறினான் வேலைச்சேரி. ஒட்டுமொத்த சார் மெட்ராஸ் 3 நதிகளின் நகரம் சரிங்களா? உங்களுக்கு 3 நதி இந்திய நகரங்களில் எதுவுமே கிடையாது. கொசஸ்தலை, அடையாறு, கூவன்றது ஒரு புண்ணிய நதி. அதை நான் பேசினா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேணும். கூவன்றது ஒரு ஆன்மீக சிறப்பு மிக்க ஒரு புண்ணிய நதி. தமிழகத்தினுடைய கங்கை, வரலாற்று குறிப்பு, தமிழகத்தினுடைய கங்கை வற்றாத நதி. நம்ம சாக்கடையாக ஓடுறதுனால அது வற்றாத நதி கிடையாது. க்ளீன் பண்ணாலும் அது வற்றாமல் தான் ஓடும். எல்லா பீரியட்லையும் ஆல் சீசனல் ரிவர். அப்போது இப்படியெல்லாம் இயற்கையை சீரழிச்சு வச்சுட்டு இவர் நமக்கு வந்து பாடணும், நீங்கள் 8 வழி சாலையை போட்டால் இயற்கை. ஒரு கமல் படத்தில் ஒரு சீன் பொம்மல் கேசம்
இவர் வந்து பாம்பை கழுத்தில் போட்டு சிவன் வேஷம் போட்டு கமல் உட்காந்துருக்காரு. சிம்ரன் ஓடிடுவான், பாம்பை குடும்பம் கொடுக்குறாங்க. உடனே கமல் சொல்லுவார், இந்த அம்மாவுக்கு பாம்பு மேலெல்லாம் அக்கறை இல்லை, என் மேலே காண்க. இவங்களுக்கு இயற்கை மேலெல்லாம் அக்கறை இல்லை, நம்ம மேலே காண்க. கொண்டு வந்துட ஒன்றும் இல்லை சார். எய்ம்ஸ் ஸ்மார்ட் சிட்டி தமிழகத்துக்கு தான் அதிகம். டிஃபென்ஸ் காரிடார் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் சார். 2 ஸ்டடி தான் சார் கொடுத்தோம். ஒன்று நல்ல கவனிங்க, ஒன்று நம்மளை ஜெயிக்க வச்ச உத்தரப்பிரதேசத்துக்கு, இன்னொன்று தமிழ்நாடு. தோக்கம் வைக்கல இவங்க யார்? நம்ம எப்போ நம்ம தமிழகத்தில் எங்கே தோக்க வச்சாங்க? இங்கே ஸ்டேட்டில் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் சென்ட்ரல் எம்பி. என்ன இப்போ தோக்க வச்சேன்? 26 நம்ம தான் வர போகிறோம். போன பயிற்சி முகாம் வந்து விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றம் எல்லா திட்டத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன் சார். எல்லா திட்டமும் நல்லா தான் சார் சொல்கிறீங்க, எல்லா விளிம்பு நிலை மக்களுக்கெல்லாம் முன்னேற்றம்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் எல்லாத்துலேயும் ஸ்டாலின் போட்டோம், கருணாநிதி போட்டோம் போகிறாங்க. எனக்கு கடுப்பாரு. என்னங்க 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் மோடி போட்டோம், அண்ணாமலை போட்டோம் வரப்போங்க. என்ன இதில் வந்து பெருசாக ஃபீல் பண்ணுறீங்க? நம்பிக்கை அதோட 22 ஜோலி முடிச்சா நம்ம ரெடி ஆகிட்டோமா? பூத்து கமிட்டிலாம் போட்டோமா? ரெடியாக இருக்குமா? எலெக்ஷன் பேஸ் பண்ணுவோமா? அடுத்து வரப்போகிற ஆட்சி தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சி தான். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த டாபிக் அவுட் ஆஃப் த டாபிக் கொண்டு இருக்கோம். இப்போ திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு 36%, அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டு 33%. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 1% கூட நம்ம ஓட்டு போகிறோம். ஏன்னா அவ்வளவு போய் பிரச்சாரங்கள், ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லேயே பிரச்சாரம் பண்ணாங்க. அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் வேறு, அப்பாவி கிறிஸ்தவர்கள் வேறு, இஸ்லாமிய வகாபிகள் வேறு, சூஃபிசம் பேசுகிற இந்திய முஸ்லீம்கள் வேறு. ஆனால் எல்லோரும் பயமுறுத்தப்பட்டார்கள், எல்லோரும் இப்படி தான் ஓட்டு போடணும்னு நிர்பந்திக்கப்பட்டாங்க அடிப்படைவாதிகளால். அப்போது அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கிற 33% ஹிந்து ஓட் பேங்க். ஹிந்து ஓட் பேங்க் இங்கே கன்சால்டேட் ஆகிடுச்சு, நம்மளால கன்சால்டேட் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 36% வாங்கினாங்கன்னா அது வேற. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டம் அந்த அம்மா கிடைச்சிது. அந்த அம்மான்ற ஒரு பெரிய பிம்பம் ஒன்று இருக்குது. அந்த பிம்பமே இல்லாமல் 33% கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இங்கே ஹிந்து ஓட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இந்து ஓட்டு மட்டும் இல்லை, இந்திய முஸ்லீம்களுடைய ஓட்டம், வகாபியை பின்பற்றாத இஸ்லாமியர்களுடைய ஓட்டம், அடிப்படைவாதத்தை நம்பாத தேசத்தின் மீது பாசம் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டு போய் பேசி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். 2026 மோடி போட்டு அண்ணாமலை போட்டோம். சரி, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, முடிச்சிடலாம்.